அருட்புகழ் 4 யுகங்களும் நவக்கிரகங்களும். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4 யுகங்களும் நவக்கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவை. முதலாவது யுகமான கிருத்த யுகம் என்கிற சத்திய யுகமானது சூரியன் மற்றும் வியாழ பகவானுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. மக்கள் குருமார்களை வணங்கினார்கள். பக்தி இருந்தவர்களுக்கு மக்கள் கட்டுப்பட்டார்கள். இரண்டாவது யுகமான திரேதா யுகம் சுக்கிரன் மற்றும் புத பகவானுக்கு கட்டுப்பட்டது. தேவர்களுக்கு இணையாக அசுரர்களும் தவம் புரிந்து ஆட்சி செய்தனர். அசுரர்களுக்கு குருவாக சுக்கிராச்சாரியார் இருந்தார். பலம் படைத்தவர் கையில் ஆட்சி இருந்தது. மூன்றாவது யுகமான துவாபர யுகம் செவ்வாய் மற்றும் சந்திர பகவான்களுக்கு கட்டுப்பட்டன. நிர்வாகம் செய்த அரசர்களுக்கு மக்கள் பணிந்து வாழ்ந்தனர். அதிகாரத்துக்கு அடிபணிந்தனர். நான்காவது யுகமான கலியுகம் மிகவும் வித்தியாசமானதும் தனிமனித சுதந்திரமானதும் ஆகும். மன்னராட்சி இல்லை. குலத்தொழில்தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. கலியுகம் தனிமனிதனின் ஒழுக்கம், பக்தி, நேர்மை மற்றும் தனிப்பட்ட திறமை இவற்றால் சுழல்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட திறமை மற்றும் முயற்சியினால் ஓங்கி வாழ வாய்ப்புகள் உள்ளன. வாழ்ந்தவர் வீழவும் வீழ்ந்தவர் எழுந்து உச்சநிலை உயரவும் மனித வாழ்நாளில் வாய்ப்பு உள்ளது கலியுகத்தில் மட்டும்தான். சம்பவங்கள் அதிகம், சாதனைகள் அதிகம், புகழ் வெற்றி அதிகமாகும், வீழ்ச்சியும் நெறி மீறுதலும் அதிகமாகும். கட்டுப்பாடு உடைத்தல் அதிகம் கொண்ட யுகம் கலியுகமாகும். இக்கலியுகம் முழுவதுமே ராகு, கேது மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்களே கூட்டாட்சி புரியும். ஆன்மீக சிந்தனைகள் உச்சநிலை பெற்று பக்தர் அதிகமாவது ஒரு பக்கம் இருக்க, கசட்டு சிந்தனைகள் மேலோங்கி குற்றங்கள் அதிகரிப்பதும் இருக்கும். இருவேறு சிந்தனைகளும் உச்சநிலை அடைந்து பின்பு வீழ்ச்சி அடைதலே கலியுகம் முடிவுக்கு வரும் காலமாகும். ஆகவே சனி என்பது புகழ் பெறச் செய்யும், அனுபவத்தை தரும், தனிப்பட்ட சிந்தனையை வெளிக்கொணரும் ஒரு கிரகமாகும். ராகு உலகத் தொடர்புடையது, கேது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. இரண்டும் கலந்த மக்களில் எவருக்கு எந்த சிந்தனை ஓங்கி வளர்கிறதோ அதில் முன்னேறுவர். ஆகவே கலியுக கடவுளான ஸ்ரீ முருகப்பெருமானின் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்தால் தன்னம்பிக்கை மிகும், வாழ்வில் நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.